திருப்பூர் அவினாசிபாளையம் பகுதியில் ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் திட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் 7வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்து அண்ணாமலை பேசி வருகிறார். அதை நேரலையில் காணலாம். இப்ப நேஷனல் ஹைவே 544 நம்ம மாத்தியில கொண்டு போயிடலாம்னு பார்த்தோம்னா அது ஆல்ரெடி ஐஓசிஎல் கெயின் அவங்க பைப்லைன் இருக்கு. ஆல்ரெடி 2 பைப்லைன் ரோடு பக்கத்துல போட்டுருக்காங்க. மூன்றாவதாக பிபிசிஎல் பைப்லைன் போடுறதுக்கு அனுமதி இல்லை, போடவும் முடியாது. 3 பைப்லைன் ஒரு நேஷனல் ஹைவே எப்படி போகும், இடம் இல்லை. அதனால நேஷனல் ஹைவே 544 சேலம் போறது அவங்க கொண்டு போக முடியாது, வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நேஷனல் ஹைவே 81 இந்த ஹைவே கொடுக்குவாங்க. அதற்கு அவங்க ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. அதாவது இந்த சிசிகே 74 கிலோமீட்டர் தவிர்த்து நேஷனல் ஹைவே 81 விட்டு கொண்டு போனோம் அப்படின்னா சூலூர் நகரத்தை தாண்டணும், பல்லடம் நகரத்துக்குள்ள வராம வெளியே போகணும், வெள்ளோயிலுக்குள்ள வராம வெளியே போகணும், காங்கேயத்துக்குள்ள வராம வெளியே போகணும். 4 சிறு பெரிய நகரங்கள் இந்த NH81 இருக்காங்க. இந்த 4ஐயும் உள்ள வராம மக்கள் உள்ள நம்ம பறிச்சு நேஷனல் ஹைவே பறிச்சு போறது கஷ்டம். ஏன்னா நேஷனல் ஹைவே பக்கத்துல பறிச்சு போடும்போது பக்கத்துல இருக்கிற வீடுகளே இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் என்னன்னா மறுபடியும் ஒரு 352 விவசாய நிலத்துக்குள்ள நாங்கள் போக வேண்டி வரும். ROI புதிதாக 352 விவசாய நிலத்துக்குள்ள ROI பர்மிஷன் கேட்டு நாங்கள் போகிறோம். இன்னைக்கு அதையும் நாங்கள் மாநில அரசோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். புதுசா 352 பேர் நிலத்தை நாங்கள் எடுக்கணும், 352 பட்டா நிலத்துக்குள்ள அதை கொண்டு போகணும். இது ஏற்கனவே இருக்கிற சிசிகே மேல நாங்கள் கொண்டு போறோம் அப்படின்னா. அதனால பெட்ரோலியத்துறை செயலாளர்கிட்ட மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்ண, ஐயா நீங்க கொஞ்சம் மாநில அரசு பேசி துரிதமா நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் பிபிசிஎல் வேலை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேட்டா ஹைகோர்ட்டுடைய உத்தரவு நாங்க இருக்கிற ஸ்டேல வெக்கேட் பண்ணிட்டோம். 9 ரிப்பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கணேசன் அவங்க போட்டிருந்தாங்க. அதன் பிறகு 8 ரிப்பெட்டிஷன், 9 ரிப்பெட்டிஷன் நாங்க க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆனா ஹைகோர்ட் உத்தரவின்படி நடக்கிறோம். நீங்க தடுத்தீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகும் இவங்க சொல்றாங்க பிபிசிஎல் அதிகாரி. இன்னொரு பக்கம் பெட்ரோலியத்துறை செயலாளர் சொன்னது புதிய ROI இதை தாண்டி நேஷனல் ஹைவே 81 இந்த 4 ஊர்களுக்குள்ள போகாம வெளியே சுற்றி போகும் பொழுது 352 பட்டா நிலத்துக்குள்ள நம்ம போய் வெளியே வரோம். அங்கேயும் பாதிக்கிறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தை நடக்கும். இன்னைக்குதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஆனா நாங்கள் உறுதியாக எந்த மாற்றம் இல்லை. பெட்ரோலியத்துறை செயலாளர் காலையில் பேசும்பொழுது மறுபடியும் ஒரு ப்ரொபோசல் கொடுங்க. ஐயா நீங்க தயவு செஞ்சு ஒரு சீனியர் ஆபீசர் உடனே நடக்கும், ஒரு உயர் அதிகாரி பிபிசிஎல் ஐஓசிஎல் வேண்டாம் பெட்ரோலியம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.